தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு போட்டாங்கல்ல, இந்த குழு என்ன பண்ணுதா, திமுகவுடைய கடந்த 5 தேர்தல் நடந்த தேர்தல் அறிக்கை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. மக்களரசு.com அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழ் கட்சி தேர்தல் அறிக்கை வச்சு சொல்லிட்டாங்க 2016-21 அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு இதுல இருந்து எழுதிட்டு இருக்காங்க, விட்டடிக்கிறாங்க, பிட்டடிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தான் விஜய் வெளியிட போறாரு. எல்லாமே ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. கட்சி தலைமையிலையும் ஒண்ணும் இல்ல, வெளியே சும்மா பில்டப் தான். கட்சிக்கு கீழேயும் ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒரு பில்டப் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் 38, விஜய் 40, விஜய் 69 விஜய் படம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒழிய மேல தலைமையிலையும் ஒருத்தருக்கும் கூறு கிடையாது, கீழேயும் கூறு கட்டி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இடைப்பட்ட தூரத்துல மீடியாக்களை வச்சு பிஆர் டீம் வச்சு இந்த ஆதவர்ஜினா ஒரு பாவலா பண்ணிட்டேன், நான் உங்களை முதலமைச்சர் ஆகி காட்டுறேன்னு ஆதவர்ஜினா ஒரு பக்கம், நான் உங்களை முதலமைச்சர் ஆகி காட்டுன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம்னு சொல்லி அவங்க இதை வச்சு சொலையா கறந்துகிட்டு இருக்காங்க. ஒழிய மற்றபடி தாவேக்காங்கிறது ஒரு